மாகாணி அவர்கள் காத்திரமாக கூறிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது பின்னடைவுக்கோ தோல்விக்கோ நாங்கள் வழிவகுக்க முடியாது. ஆயுதங்கள் என்பன எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்குரியவை. இந்த அமெரிக்காவை சார்ந்திருத்தல் என்பது அவற்றின் ஆயுத மென்பொருட்களுக்கான அந்த அப்கிரேட் எனப்படுகின்ற இணைப்புகளை செய்வதையோ அல்லது அவற்றிற்குரிய உபகரணங்களை பெறுவதையோ அல்லது அவற்றுக்குரிய ஆளணிகளை பெறுவதிலேயோ அமெரிக்காவைத்தான் தங்கியிருக்க வேண்டும். அதற்கு அவர் நேரடியாக அமெரிக்காவை கூறாவிட்டாலும் கனடா சுயாதீனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு என்பது நாட்டின் இறையாண்மை சம்பந்தமானது. எனவே எமது ஆயுதங்களை நாங்களே செய்கின்ற நிலைமை இருக்க வேண்டும். அத்தோடு வேறு பங்குதாரர்களும் இணைக்க வேண்டும் என்கின்ற நிலையில் தான் இந்த அமைப்பில், அதாவது ஐரோப்பாவிற்கு உள்ள உரிய நாடுகளுக்கான அமைப்புக்காக இருந்த இந்த சேஃப் என்கின்ற அமைப்பில் கனடா இணைந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோல்டன் டோம் திட்டம் என்பது கனடா அமெரிக்கா இணைவான திட்டமாக இருக்கின்ற ஒரு திட்டமாக, வானியல் பாதுகாப்பாக உலகிலேயே நடைமுறையில் இல்லாத ஒரு ஒப்பந்தமாக நோராட் என்கின்ற ஒப்பந்தத்தின் கீழ், ஏர் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் என்கின்ற திட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நடைமுறையில் மாற்றம் வருமா என்றால், மாற்றம் வந்தால் உண்மையிலேயே இந்த அமெரிக்காவிற்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு பதட்டமான உறவு சிக்கல் உள்ள நிலையில் இவ்வாறான அந்த ஒரு திறந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவது என்பது அல்லது வேறு இணைவுகளை மேற்கொள்வது என்பது தற்காத்தல். நாளை தற்காப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் தோல்வியை கனடா தளவும் என்பதை ராஜதந்திர மொழியில் மாகாணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். என்றால் முற்றுமுழுதாகவே அமெரிக்க ஆயுதங்களில் நம்பி இருக்கின்ற பொழுது அதன் விநியோகம் நிறுத்தப்பட்டாலோ அல்லது அதற்குரிய தகமைகள் அல்லது அதற்குரிய வரப்புகள் என்பன அதிகரிக்கப்பட்டாலோ நிச்சயமாக அது குறித்த ஒரு பாதிப்பை பெறுவதாகவும் தனது நாட்டை காப்பாற்ற முடியாத நாடாகவும் கனடா இருக்கும் என்கின்ற நிலையை குறிப்பிட்டிருக்கின்றன. கனடாவிடம் அதிகம் யுரேனியம் இருக்கின்றது. அதனை அது நன்மையான திட்டங்களுக்குத்தான் பாவிக்கின்றது. அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் கூட, இந்தியா போன்றவை கூட யுரேனியத்தை பெறுவதற்கு கனடாவைத்தான் சார்ந்திருக்கின்றன. இவ்வாறாக அந்த பொருட்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற கனடா இவ்வாறான செயல்களில் ஈடுபடுமா என்றால் இல்லை. ஆனால் நிச்சயமாக தனது வரவு செலவு திட்டத்தை 30-70% அதிகரிக்கின்றது. இது ஒரு பெரிய பாரிய அதிகரிப்பு. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, ஏற்றுமதிகளை கூட கூட்டுகின்றது. மற்றது வேறு ஆயுத உற்பத்தியாளர்களையும் கனடாவிற்கு அது அனுமதிக்கின்றது. இங்கே அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது, அதாவது எங்களுடைய நிலத்தில் அவை உற்பத்தி செய்யப்படமாக இருந்தால் நாங்கள் வாங்குகிறோம் என்கின்ற தன்மை ஒன்று தற்பொழுது பல துறைகளிலும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. கனடா ஏற்கனவே உறுதியளித்திருக்கின்றது. இந்த அமெரிக்காவின் ஒரு அழுத்தமாக கூட இருந்தது என்னவென்றால், நேட்டோவில் உள்ள நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு செலவினத்தை வரவு செலவு திட்டத்தில் 3% உயர்த்த வேண்டும் என்று. கனடா என்பது இப்பொழுது 2.4 அல்லது 2.5 வீதத்தில் இருக்கின்றது என்று நம்புகின்றேன். அவ்வாறு உயர்த்துவதற்கான கால குறியீடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறியீடு. அத்தோடு இப்பொழுது மேலதிக முதலீடு என்பது செய்யப்படுகின்ற பொழுதும் அது உடனடியாக நேரடியாக இந்த வரவு செலவு திட்டத்திலிருந்து எடுக்கப்படாததாகவும் எதிர்காலத்தை குறியில் கொண்டும் செய்யப்படுகின்ற தேவையாகவும், அதே நேரம் கனடாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது என்ற நிலை இருக்கின்றது. எனவே தவிர்க்க முடியாதபடி உலக போக்கு ஏற்படுத்திவிட்ட நிலைதான் இது. இதன் காரணமாகத்தான் இவ்வாறு இடம்பெறுகின்றதே தவிர நிச்சயமாக அது கனடா ஒரு போர்முகம் கொண்டோ அல்லது தேவையற்ற நிலையிலேயோ இந்த நடவடிக்கைக்கு போகவில்லை. இது எவ்வாறு கூறுவது என்று சொன்னால், முற்காத்தல் என்பது ஏற்பட போகின்ற தோல்விகளை அல்லது ஏற்பட போகின்ற தவிப்புகளை இல்லாமல் செய்வது. FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக மாற்றங்கள் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அமைந்திருக்கின்றது. கனடா, ஐரோப்பிய யூனியன் போன்ற பல இடங்களிலும் பல்வேறு மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வரலாற்றில் இடம்பெற்ற பல நிகழ்வுகளுக்கு ஒரு நீண்ட இடைவெளி காணப்பட்ட நிலையில் இப்பொழுது துரித கதியில் உலகம் மாறி வருவது கண்கூடாக தெரிவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் 2 அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இது முக்கியமாக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது.
வருகின்றது. கனடாவை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் அமெரிக்காவில் தன்னை சார்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்த நிலை மாறி இப்பொழுது பாதுகாப்பு துறையிலும் கனடா தன்னிச்சையான செயற்பாடுகளை முன்னின்று உழைத்து வருகின்றது. அதே நேரத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளை மேம்படுத்துவதற்கும் இது உந்து சக்தியாக அமையப் போகின்றது. அத்தோடு சேவ் என்ற திட்டம் குறிப்பாக ஐரோப்பாவின் உடைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பாக கனடாவோடு பல்வேறு புரிந்துணர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழியும் பிறந்திருக்கின்றது. சேவ் என்ற இந்த திட்டத்தின் மூலமாக பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விடயங்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கண்டி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்த விவரங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த சேவ் என்ற திட்டம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அத்தோடு அமெரிக்காவுக்கு இது வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. பலரும் ஏற்கனவே முருகல் நிலையில் இருக்கின்ற அமெரிக்கா இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கும் என்ற கேள்வியை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சேவ் என்ற திட்டம் என்றால் என்ன, இதன் உள்ளடக்கம் என்ன என்பது பற்றி முதலில் நேர்களுக்கு குறிப்பிடுவீர்களா? நிச்சயமாக. அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய ஆயுத உற்பத்திகள் மற்றும் ஆயுதங்கள் பராமரிப்பு, அதற்குரிய மெருகூட்டல் போன்றவற்றிற்கான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு ஐரோப்பாவில் உள்ள சகல நாடுகளும் இதில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், முதலாக ஐரோப்பாவை தவிர்ந்த ஒரு நாட்டை அந்த அமைப்பில் இணைத்துக் கொண்டதாக கனடா இருக்கின்றது. இந்த கனடா இந்த அமைப்பில் இணைக்கப்பட்டது என்பது நிச்சயமாக ஒரு வரலாற்று திருப்பம் என்பதை விட அமெரிக்காவிற்கான ஒரு தலையடியை கொடுப்பதாகவும், அதே நேரம் தனது திட்டங்களில் தொடர்ந்தும் இவ்வாறான அந்த ஐரோப்பாவின் பங்கை அது பெறுவதற்கான நிலைமைகளை விருத்தி செய்வதற்காகவும் இப்போ ஒரு ஏறக்குறைய நேற்று வெளியிடப்பட்ட 2 அறிவிப்புகளுமே இதுவரை வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் இருந்து வித்தியாசமானவை. நிச்சயமாக காணியவர்கள் காத்திரமாக கூறிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது பின்னடைவுக்கோ தோல்விக்கோ நாங்கள் வழிவகுக்க முடியாது. ஆயுதங்கள் என்பன எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்குரியவை. இந்த அமெரிக்காவை சார்ந்திருத்தல் என்பது அவற்றின் ஆயுத மென்பொருட்களுக்கான அந்த அப்கிரேட் எனப்படுகின்ற இணைப்புகளை செய்வதையோ அல்லது அவற்றிற்குரிய உபகரணங்களை பெறுவதையோ அல்லது அவற்றுக்குரிய ஆளணிகளை பெறுவதிலேயோ அமெரிக்காவைத்தான் தங்கியிருக்க வேண்டும். அதற்கு அவர் நேரடியாக அமெரிக்காவை கூறாவிட்டாலும் கனடா சுயாதீனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு என்பது நாட்டின் இறையாண்மை சம்பந்தமானது. எனவே எமது ஆயுதங்களை நாங்களே செய்கின்ற நிலைமை இருக்க வேண்டும். அத்தோடு வேறு பங்குதாரர்களும் இணைக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இந்த அமைப்பில், அதாவது ஐரோப்பாவிற்கு உள்ள உரிய நாடுகளுக்கான அமைப்புக்காக இருந்த இந்த சேஃப் என்கின்ற அமைப்பில் கனடா இணைந்து கொண்டிருக்கின்றது. இந்த இணைவு ஒரு ராஜதந்திர வெற்றி என்றால் நான் மீண்டும் குறிப்பிட வேண்டிய விடயம், ஐரோப்பா நாடுகளை தவிர முதலாவதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பிற நாடு என்கின்ற பெருமையை கனடா பெறுகின்றது. இது நிச்சயமாக இந்த கனடாவின் ஆயுத உற்பத்தி வரலாற்றிலும் மற்றும் ஏனைய நாடுகளுக்கான ஆயுதங்களை வழங்குதல் போன்றவற்றிலும் ஒரு மாறுதலை கொண்டு வரும். அதேவேளை உள்ளக பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான பல விடயங்களும் நேற்று செய்யப்பட்டிருக்கின்றன. செக்யூரிட்டி ஆக்ஷன் ஃபார் யூரோப் என்ற தலைப்பில் தான் அதனை சேவ் என்று அழைக்கின்றார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே இந்த கோல்டன் டோம் பற்றி அமெரிக்கா பிரஸ்தாபித்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் இதை தாங்கள் வலுப்படுத்த இருப்பதாகவும், கனடாவினுடைய நிதி பங்களிப்போடு கனடா அமெரிக்கா இரண்டையும் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டமும் தங்களிடமும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இதற்கு அனுமதி அளித்ததாக கனடா வாக்குமூலத்தை வழங்கியிருந்த நிலையில் இப்பொழுது இவ்வாறான இன்னும் ஒரு மண்டலத்தை சார்ந்த நாடுகளோடு கூட்டிணைவாக பாதுகாப்பு தொடர்பாக பேசுவது என்பது ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்காதா? இந்த முரண்பாடு என்பது எதிர்காலத்தில் எவ்வாறு கையாளப்பட போகிறது? இல்லை, இந்த கோல்டன் டோம் திட்டம் என்பது கனடா அமெரிக்கா இணைவான திட்டமாக இருக்கின்ற ஒரு திட்டமாக, வானியல் பாதுகாப்பாக உலகிலேயே நடைமுறையில் இல்லாத ஒரு ஒப்பந்தமாக நோராட் என்கின்ற ஒப்பந்தத்தின் கீழ், ஏர் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் என்கின்ற திட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நடைமுறையில் மாற்றம் வருமா என்றால், மாற்றம் வந்தால் உண்மையிலேயே இந்த அமெரிக்காவிற்குத்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இருந்த நிலையிலும் அமெரிக்கா இந்த ஒரு மாற்றங்களை கொண்டு வர முயலும். இதற்குரிய காரணங்கள் என்னவென்று சொன்னால்,
இங்கே இருக்கின்ற விடயம் இந்த டோம், அந்த கோல்டன் டோம் என்கின்ற பாதுகாப்பு கனடா அமெரிக்காவை தாண்டி ஆர்டிக் கிரீன்லாந்து வரை நீடித்து செல்வதற்கான விருப்பை கொண்டதாகத்தான் அமெரிக்காவின் நோக்கம் இருக்கின்றது. ஆனால் கிரீன்லாந்தின் பாதுகாப்பு போன்றவை எல்லாம் டென்மார்க்கினுடையவை என்பதில் ஒரு அது அதன் சுயாதீனமாக இருக்க வேண்டும், அல்லது அது அதன் இறையாண்மைக்கு உட்பட்ட பிரதேசம் என்பதில் கனடா காத்திரமாக இருக்கின்றது. எனவே அது தொடர்பான சில முரண்பாடுகள் நாங்கள் சந்திக்க போகின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியில் இவ்வாறான உற்பத்திகளை வேறு நாடுகளுடன் செய்வது என்பது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், பாதுகாப்பு செலவினம் என்பது இரட்டடிப்பாக அதிகரிக்கப் போகின்றது. கனடா தனது பாதுகாப்பு செலவினங்களுக்கான தொகையை மேலதிகமாக அதிகரிக்கின்றது. அடுத்த 10 வருடங்களுக்குள் கனடா தனது தேவைக்கான ஆயுதங்களை தனது மண்ணிலேயே உற்பத்தி செய்யக்கூடியதாக வேறு நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட போகின்றது என்பதுதான் இப்பொழுது இந்த செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதன் மூலம் வரக்கூடிய இந்த திறன் வினியாக 1,25,000 வேலை வாய்ப்புகள் பெருகும் என்கின்ற கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே வேளை வருவாய்கள் கூட வரக்கூடிய தன்மை என்பன எட்டப்பட்டிருக்கின்றன. எனவே தனது பாதுகாப்பு செலவினத்தை நேட்டோவின் வேண்டுகோளுக்கு இணைவாக அல்லது அந்த 3% என்பதை கொண்டு வருவதற்கான சுட்டுப்புள்ளியாக 2030 அல்லது 32 ஆண்டை கனடா அடையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இவ்வாறான நடவடிக்கைகள் கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு பதட்டமான உறவு சிக்கல் உள்ள நிலையில் இவ்வாறான அந்த ஒரு திறந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவது என்பது அல்லது வேறு இணைவுகளை மேற்கொள்வது என்பது தற்காத்தல். அதாவது தற்காத்தல். நாளை தற்காப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் தோல்வியை கனடா தழுவும் என்பதை ராஜதந்திர மொழியில் மாக்காணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். என்றால் முற்றுமுழுதாகவே அமெரிக்க ஆயுதங்களில் நம்பி இருக்கின்ற பொழுது அதன் விநியோகம் நிறுத்தப்பட்டாலோ அல்லது அதற்குரிய தகமைகள் அல்லது அதற்குரிய வரப்புகள் என்பன அதிகரிக்கப்பட்டாலோ நிச்சயமாக அது குறித்த ஒரு பாதிப்பை பெறுவதாகவும் தனது நாட்டை காப்பாற்ற முடியாத நாடாகவும் கனடா இருக்கும் என்கின்ற நிலையை குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே கனடா பொருது நிலைக்கு செல்லுமா என்றால் யாருடனும் அவ்வாறு இல்லை. ஆனால் தன்னுடைய பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது கனடாவிற்கு இருக்கின்றது. ஏனென்றால் உலகிலேயே 2வது பெரிய நிலப்பரப்பாகவோ அல்லது கடற்பரப்பாகவோ இருக்கின்ற ஒரு நிலையை அது தனது பாதுகாப்பிற்கு மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இதேவேளை பல ஜெனரல்கள் கூட கனடா ஒரு அணு ஆயுத சக்தியாக வர வேண்டும் என்கின்ற விருப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அது அவ்வாறான ஒரு நிலைக்கு கனடா செல்லாது என்றால் கனடாவிடம் அதிகம் யுரேனியம் இருக்கின்றது. அதனை அது நன்மையான திட்டங்களுக்குத்தான் பாவிக்கின்றது. அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் கூட இந்தியா போன்றவை கூட யுரேனியத்தை பெறுவதற்கு கனடாவைத்தான் சார்ந்திருக்கின்றன. இவ்வாறாக இந்த பொருட்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற கனடா இவ்வாறான செயல்களில் ஈடுபடுமா என்றால் இல்லை. ஆனால் நிச்சயமாக தனது வரவு செலவு திட்டத்தை 30% அதிகரிக்கின்றது. இது ஒரு பெரிய பாரிய அதிகரிப்பு. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, ஏற்றுமதிகளை கூட கூட்டுகின்றது. மற்றது வேறு ஆயுத உற்பத்தியாளர்களையும் கனடாவிற்கு அது அனுமதிக்கின்றது. இங்கே அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது, அதாவது எங்களுடைய நிலத்தில் அவை உற்பத்தி செய்யப்படமாக இருந்தால் நாங்கள் வாங்குவோம் என்கின்ற தன்மை ஒன்று தற்பொழுது பல துறைகளிலும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. சரி, இந்த ஆயுத உற்பத்தி என்று வருகின்ற பொழுது இதுவரை காலமும் ஆயுத தளவாடங்கள் கொள்வனவின் போது தொழில்நுட்ப உதவி அல்லது தொடர்ந்து பராமரிப்பு சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு முகாமைத்துவ பிரிவு என்பது வெளிநாடுகளில் இருந்துதான் உதவிக்கு வரக்கூடிய நிலை இருந்தது. முற்றுமுழுதாக வெளிநாட்டில் தங்கியிருந்த நிலை மாறப்போகின்றது. ஏனென்றால் இங்கே தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் இங்கேயே தயாரிக்கப்பட போகின்றன முற்றுமுழுதாக. அதே நேரத்தில் உதவி தேவைப்பட்டால் ஒரு கூட்டுணைவின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய தயாரிப்பு பணிகள் தான் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட போகின்றன. இதுவரை காலமும் விநியோகிக்கப்பட்ட ஆயுதங்களுக்கு அப்படியானால் என்ன நடக்க போகிறது? இதனால் பாதுகாப்பு இடைவெளி என்பது ஏற்படாதா? இல்லை, நிச்சயமாக இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். கனடாவும் அமெரிக்காவும் ஹைபர்சோனிக் எனப்படுகின்ற மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகள் கனடாவின் வானிலைக்குள் செல்வதற்கோ அல்லது அதற்கு மேலான தேவைகள் இருக்கின்ற பொழுது கனடாவின் கடற்பரப்பையோ அல்லது நிலப்பரப்பையோ பாய்ப்பதற்கு கனடா எப்பொழுதும் சம்பந்தமாக நாடாகவும் தாங்கள் இந்த ஹைபர்சோனிக் மிசைல்ஸை அவர்கள் செய்யாதவர்களாகவும், ஏனென்றால் அமெரிக்காவில் தங்கி இருக்கின்றார்கள். இதுதான் இப்பொழுது உலகில் உள்ள அந்த அதிவேக ஏவுகணைகளாக இருப்பவை. ஆனால்
தற்போதைய தொழில்நுட்பத்தின் பிரகாரம் வானில் இருந்து ஏவக்கூடிய ஆயுதங்களுக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவும் சீனாவும் அதற்குரிய முயற்சிகளை எதிர்த்து விட்டன. நேற்று கானி அவர்கள் கூட அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இதுவரை கிடைத்த ஆயுதங்களுக்கான பராமரிப்பு என்பது நிச்சயமாக தொடர் ஒப்பந்தத்தில் இருக்கும். அதேவேளை இந்த வெடிபொருட்கள் மற்றும் சில ஆயுதங்கள் என்பன பாவனை கால குறியீடு உள்ளவை. அவை பிரயோசனமற்று போகின்ற கால குறியீட்டை 10 வருடங்களாகவோ 15 வருடங்களாகவோ கொண்டிருக்கும். அதன் பிறகு அவை செயலிழக்க வைக்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது. எனவே இவர்களுடைய திட்டம் என்பது 10 வருடத்திற்குரிய திட்டமாக இருக்கின்றபடியால் அந்த 10 வருடத்திற்குள் அந்த இருக்கின்ற ஆயுதங்களுக்கான தேவைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்ற நிலையிலும் இந்த புதிய ஆயுதங்களின் வரவு என்பது நிச்சயமாக தேவை. அதனை தெளிவாக குறிப்பிட்டிருப்பது இந்த ஸ்பேஸ் வார் என்கின்றது முன்னர் ஒரு கற்பனையாக இருந்தது. ஆனால் நேற்று அதனை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், அது வந்துவிட்டது என்று. ஆனால் உண்மைதான். அதற்கு காரணம் என்னவென்றால் ரஷ்யாவும் சீனாவும் அங்கே வானில் தொடர்ந்து ஆயுதங்கள், அதாவது ஏவுகணைகள் இந்த செய்மதிகளைப் போல பறந்து கொண்டிருப்பதாகவோ அல்லது ஒரு இடத்தை அவற்றை வைத்து அங்கு வானிலிருந்து தேவையான பொழுது இயக்குவது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான நோக்கை நோக்கி உலகம் செல்கின்றது. ஏனென்றால் எடுக்கப் போகின்ற அந்த நேரம் என்பது மிகவும் குறைந்த நேரமாக இருக்க போகின்றது. இவ்வாறான கொடுங்கள். ஆமாம். பொதுமக்களுக்கு இருக்கின்ற ஒரு கவலை என்னவென்றால், ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற இந்த சூழலில், வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்காக இவ்வாறு நிதி ஒதுக்கப்படுவது என்பது மேலும் மக்களுக்கு வரிச்சுமையை அதிகரிக்கப் போவதோடு, வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறையையும் ஏற்படுத்தப் போகிறது. இது குறித்து மக்கள் கவலை கொள்ளலாமா? அல்லது இது ஒரு எதிர்கால தூர நோக்குக்கான ஒரு செயற்பாடு என்று பொறுமை காக்க வேண்டுமா? மக்களுடைய மனநிலையில் எழுந்திருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, நிச்சயமாக இது குறித்து மக்களுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கனடா ஏற்கனவே உறுதியளித்திருக்கின்றது. இந்த அமெரிக்காவின் ஒரு அழுத்தமாக கூட இருந்தது என்னவென்றால், நேட்டோவில் உள்ள நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு செலவினத்தை வரவு செலவு திட்டத்தில் 3 வீதமாக உயர்த்த வேண்டும் என்று. கனடா என்பது இப்பொழுது 2.4 அல்லது 2.5 வீதத்தில் இருக்கின்றது என்று நம்புகின்றேன். அவ்வாறு உயர்த்துவதற்கான கால குறியீடு என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறியீடு. அத்தோடு இப்பொழுது மேலதிக முதலீடு என்பது செய்யப்படுகின்ற பொழுதும் அது உடனடியாக நேரடியாக இந்த வரவு செலவு திட்டத்திலிருந்து எடுக்கப்படாததாகவும் எதிர்காலத்தை குறியில் கொண்டும் செய்யப்படுகின்ற தேவையாகவும் அதே நேரம் கனடாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது என்கின்ற நிலை இருக்கின்றது. எனவே தவிர்க்க முடியாதபடி உலக போக்கு ஏற்படுத்திவிட்ட நிலைதான் இது. இதன் காரணமாகத்தான் இவ்வாறு இடம்பெறுகின்றதே தவிர நிச்சயமாக அது கனடா ஒரு போர்முகம் கொண்டோ அல்லது தேவையற்ற நிலையிலேயோ இந்த நடவடிக்கைக்கு போகவில்லை. இது எவ்வாறு கூறுவது என்று சொன்னால், முற்காத்தல் என்பது ஏற்பட போகின்ற தோல்விகளை அல்லது ஏற்பட போகின்ற தவிப்புகளை இல்லாமல் செய்வது. இந்த நிலையில் அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தால், கனடாவுக்கு வழங்கக்கூடிய ஆயுத ஏற்றுமதியை தான் நிறுத்துவதான ஒரு முடிவெடுத்தால், கனடாவினுடைய பாதுகாப்பு நிலை எவ்வாறானதாக இருக்கும்? கனடா தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அமெரிக்கா கூட அவ்வாறான ஒரு முடிவை உடனடியாக எடுக்காது. இதற்குரிய காரணம் அமெரிக்கா கூட இதில் புரிந்துணர்வாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சொன்னால் அமெரிக்கா தான் இதற்குரிய வழிவகைகளை வகுத்தது. அமெரிக்கா தான் இப்பொழுது நீங்கள் ரூபியோ மார்கோவின் கடந்த சனிக்கிழமை மூனிச் மாநாட்டில் இடம்பெற்ற பேச்சை கூட பார்த்தீர்களானால் அவர்கள் தான் இதற்குரிய வழிகளை வகுத்தார்களே தவிர நாங்களாக விரும்பி வேறுபட்டு செல்லவில்லை அல்லது அவர்களிடமிருந்து விலத்தி செல்லவில்லை. எனவே அவ்வாறான ஒரு நிலைமை வருமா என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவ்வாறு ஒரு பெரிய நிலைமை வராது. ஆனால் கனடா ஒரு உற்பத்தி நாடாக அல்லது தன்னிறைவு நாடாக ஆயுத தேவை, தனக்கான ஆயுத தேவைகளை அல்லது கண்காணிப்பு தேவை, இவ்வாறு கூறுங்கள். இது போருக்கான தயாரிப்பு அல்ல, கண்காணிப்புக்கான தேவைகளை தான் மேற்கொண்ட நாடாக வளரும் என்கின்ற நிலைக்கு வரும். ஆனால் நிச்சயமாக கடும் கண்டனங்களிலும் மற்றும் இது தொடர்பான நிலைப்பாடுகளில் சில வேளைகளில் போட்டி மனப்பான்மைகள் கூட வரும். அவற்றை எவ்வாறு இவர்கள் கடந்து செல்வார்கள் என்பதை இந்த அரசு தெளிவுபடுத்தும் என்று நம்புகின்றேன். ஆனால் நிச்சயமாக இது ஒரு திடமான, அதாவது ஒரு கனேடிய பிரஜையாக பார்த்தால் இது நிச்சயமாக தேவையான காலத்திற்கு ஏற்ப ஒரு நடவடிக்கை. இவ்வளவு காலமும் எடுத்த நடவடிக்கைகளில் முக்கியமானதாக கூட இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் உண்மைதான்.
ஆயுத உற்பத்தியில் எந்த அளவு செல்வாக்கு செலுத்தும்? கனடா ஒரு ஆயுத ஏற்றுமதியாளராக மாறக்கூடிய ஒரு அடித்தளம் இந்த நேற்று அறிவிப்பின் மூலமாக இடப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக. இவ்வாறு கூறுங்கள். ஏஐ என்கின்ற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியதே கனடா. அதுவும் ஒன்டாரியோ, டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தான். அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைத்தது. அவ்வாறான இந்த ஏஐ உலகை நோக்கி உலகம் பயணிக்கின்றது. இந்தியா மாநாடு நடத்துகின்றது. மே மாதம் இன்னும் ஒரு மாநாடு இங்கே உலகளவில் நடக்கப் போகின்றது. எனவே இந்த மகாநாடுகள் எல்லாம் எவற்றை காட்டுகின்றன என்றால் தேவைகள் அதிகரிக்கின்றன என்று. நிச்சயமாக கனடா இந்த நேரத்தில் ஒரு நல்ல பங்கை வகிக்கும். கனடாவிற்கு தான் அதற்குரிய தகுதியும் இருக்கின்றது. பெரிய பெரிய நாடாக இது வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.